எதற்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்று நமது இல்லத்திற்கு அந்த அரபி கல்லூரி நிர்வாகத்தில் வந்து எங்களுடைய ஆசிரியர் வந்து ஒரு சில வார்த்தைகள் ஐயா அவர்கள் சொன்னாங்க. நீங்கள் அனைவருமே அன்னை தெரசா தான் அப்படின்னு ஐயா அவங்க சொன்னாங்க. அதற்கு எங்களுடைய ஆசிரியர் சொன்னாங்க, நாங்கள் 9 to 5 மணி வரைக்கும் தான் நாங்கள் அங்கே இருப்போம். ஆனால் முழு நேரமும் அவருடைய வாழ்வாதாரத்தை அனைத்தையும் ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்காக அப்படின்றத சொன்னதை இன்றைக்கி ஐயாவுங்க மாணவர்களும் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுடைய ஃபேமிலியில் நான், என்னோடய தம்பி, என்னுடைய மனைவி, தம்பி ஒய்ஃபு, என்னோடய பையன், இவங்க தான் 24 மணி நேரமும் எங்களுடைய வாழ்வாதார காலங்கள் வரைக்கும் பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை இறைவன் கொடுத்துருக்குறாங்க. அது பெரிய எங்களுக்கு ஒரு பாக்கியமாக நினச்சிட்ருக்குறோம். அதுபோல் நமது கல்லூரியிலிருந்து வருகை தந்தது ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய ஆசிரியரை 20 ஆண்டுகளாக எங்களுடைய சர்வீஸில் அவங்க சிறப்பாக செஞ்சாங்க. இந்த ஆகஸ்ட் 15 வந்து அவங்கள கௌரவப்படுத்தணுன்றதுக்காக ஒரு ஷீல்டு தயார் பண்ணுறதுக்காக ஐயா உங்களுடைய நிறுவனத்தை நாடி எங்களுடைய சிறப்பு ஆசிரியர்கள் சென்று அந்த பணியை செய்யும் பொழுதுதான் நீங்கள் எங்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் அப்படின்றத ஐயா அவங்க எங்கள்கிட்ட வேண்டி அழைப்பு கொடுத்து எங்களை கௌரவப்படுத்தி அழைப்பு கொடுத்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சிறப்பாக பிரமிப்பாக இருந்தது. நான் அன்னைக்கும் சொன்னது அதுதான், இன்றைக்கும் சொல்கிறது தான். இந்த இடத்துல வந்து ஒரு அடையாளம் இல்லாத வருகை தான் நிறைய இடத்துல உருவாகி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உருவாகின ஒவ்வொரு விஷயமும் நாம் வாழும் காலம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இல்லாத காலங்களையும் பேர் சொல்லுவது போல் செய்திருக்கிறது அந்த கனி. எங்கேருந்து உருவாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன்னா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம், பொதுவாக தான் பேச வேண்டியது இருக்குது. அந்த சுவையான கனி எங்கேருந்து உருவாதுன்னா அந்த அரபி கல்லூரியிலே அனைத்து ஒழுக்கங்களையும் பண்புகளையும் பகுத்த அறிவுகளையும் மனித நேயத்தையும் அந்த இடத்துல இருந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால தான் இங்கேருந்து இந்த கனி உருவாகியிருக்குன்றதை நான் இன்று வந்து அடையாளம் கொள்வதற்கு, அதை பார்ப்பதற்கு ஐயா அவர்கள் மூலமாக அந்த வாய்ப்பு எனக்கு பெரும் கிடைத்ததில் நான் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் நிறைய யோசிப்பேன். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி இன்றைக்கெலாம் வந்து ஒரு அமாவாசை சிறப்பான நாள். இந்த நாளில் ஜோசியக்காரர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இயலாதவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா நீங்கள் நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில் சொல்லுவாங்க. இங்கே வந்து கேட்பாங்க, ஐயா சாப்பாடு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு குறையாக சொல்ல வரல, ஒரு மனிதனுடைய மூட நம்பிக்கையை பற்றி சொல்ல வரேன். அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஏற்கனவே வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்கள மாற்ற சொல்லலாமா, அவங்க நம்பரை கொடுங்க, நான் அவங்கள்ட்ட பேசி இன்னொரு நாள் அவங்கள கொடுக்க சொல்லிவிட்டு நான் இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஐயா அப்படிலாம் சொல்ல முடியாதுங்கய்யா, நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வாக்காக இருந்தாலும் சரி, செல்வேந்திராக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த இடத்துல எல்லாருமே சமமாக தான் பார்க்குறோம். அதனால் அந்த மாற்று இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, வேண்டாம் நீங்கள் அடுத்த வேலை கொடுக்குறீங்களா? இல்லைங்க, அது எனக்கு வாய்ப்பில்லை. ஆகையினால நாங்கள் வேறு ஒரு இதில் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்பையும் சொல்லுவேன், நீங்கள் உணவுக்கான பொருளாக கொடுத்தாலும் கூட நாங்கள் இல்லாத நேரங்களில் அதை பயன்படுத்திக்கிறோம் இல்லையா அப்படின்னு. இல்லை சாப்பாடு தான் கொடுக்கணும், அது இந்த டைம் தான் கொடுக்கணும், இன்றைக்கு தான் கொடுக்கணும், அப்படி உள்ளவங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இயங்கி கொண்டிருக்கின்றோம். வாழ்ந்தும் இயங்கி கொண்டு ஏக்கத்தோடு தவித்து கொண்டு இருக்கின்றோம். 20 ஆண்டுகளில் ஒவ்வொரு நகர்ப்புறங்களில் நீங்கள்லாம் பார்க்காத விஷயம் இல்லை, எவ்வளவோ உச்சத்தில் இருப்பாங்க. அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகியை வந்து அடையாளமே பார்க்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு அவருடைய ஒரு வளையத்தை உருவாக்கி வச்சு வாழ்ந்துட்டுருப்பாங்க.
நான் இந்த இடத்துல என்ன சார் உங்களை நிறையா தடவை இயற்கையாக வந்திருப்பாங்க, ஒரு பனியன் போட்டு ஒரு கையிலே கட்டிட்டு உலகிட்டு இருப்பேன். சார் உங்களுக்கு அடையாளம் தெரியும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். அடையாளம் தெரியாதவங்க புதுசாக என்ன பார்க்குறவங்க, ஐயா நீங்கள் என்ன வாட்ச்மேனாக இருக்கீங்களா, சமையலாக இருக்கீங்களா, அந்த நிர்வாகியை பார்க்கணும் அப்படின்னு. நான் அப்பையும் அவருடைய அந்த எண்ணத்தை முறியடிக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லுங்க ஐயா, இல்லை நிர்வாகியை பார்க்கணும், சொல்லுங்க ஐயா, நான் தான் சொல்கிறது கூட வாய் வராது, சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அந்த ஒரு சிலவங்களாம் ஓனரை பார்க்கணுன்னுவாங்க. நான் அது இல்லைங்க, ஓனர் இல்லை, நான் ஒரு காவலாளி, இந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாவலராக நான் இருக்கிறேன். அதை இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பயணத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு செயலை இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த கனி எங்கேருந்து உருவாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கனி தான் இந்த இடத்தில் சுவைத்து கொண்டிருக்கின்றது. இவருக்கு ஒரு நைனார்னு சொல்லி பாளையத்தில் ஒரு ஐயா நம்ம இல்லத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது தர்வீஸ் முகமது ஐயா அவர்கள் தான் அவரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இந்த மலத்தோடு நாங்கள் போதிய அளவுக்கு அவங்கள க்ளீன் பண்ணுறதுக்கு நீர் வளம் இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம். எங்கே பார்த்தாலும் ஆய்வோடையும் பிள்ளைகளுமா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருப்போம். அப்போ இந்த நிலை மாற்றுவதற்கு நான் ஒரு குரூப்பில் போடுறேன்னு சொல்லி அவர் அந்த குரூப்பில் போட்டார். அதில் நயினார் ஐயா அவர்கள் நம்ம இல்லத்துக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னு சொல்லி இங்கே வரும்பொழுது 11:30 மணி, பகல் 11:30 மணி இந்த மாதிரி எனக்கு ஒரு போர் அமைத்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நீர் வளம் இந்த மலத்தில் அவர்கள் மீண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு வேண்டுதல் வச்சேன். அடுத்த நிமிஷமே ஒரு ஃபோன் பண்ணி ஒரு புரோக்கர், அந்த போர் போகிறக்கூடிய புரோக்கரை வர சொல்லி எந்த இடத்துல தண்ணி இருக்குன்றதை பார்த்துட்டு உடனே 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலையில் 11 மணிக்கு மோட்டாரை மாட்டி தண்ணி அவர் அப்பாவும் அம்மாவும் அழைப்பு கொடுத்து தண்ணியை போட்டு கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறீங்க, உங்களை அந்த இதை பேரை போட்டு உங்கள் புகைப்படத்தை போட்டு அந்த கல்வெட்டில் பேரை போட்டு இதெல்லாம் பண்ணணும். நாங்கள் இறைவனுக்காக செய்கின்றோம். ஒரு கைக்கு கொடுக்கும்பொழுது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. அது எங்களுடைய இஸ்லாமியருடைய இதில் அந்த மாதிரி நாங்கள் ஒரு இது வச்சுருக்கிறோம். அதனால அதில் நான் இன்றைக்கும் ஒவ்வொரு வினாடியும் யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன். எப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைகளும் அந்த நீர் வளத்தை அனுபவிக்கிறாங்க. மாடு அனைத்து புழு எறும்பு அனைத்தையும் அவருடைய சேவையை இன்றைக்கி பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் செய்ததை இந்த இடத்துல மண்ணில் படும்போது அந்த மண்ணில் ஒரு புழு கூட அந்த நீராரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள மனிதரை 20 ஆண்டுகளில் நான் பயணித்ததில் நம்மளுடைய அந்த கனி, அதனால் நான் அவ்வளவு பெருமையாக அவ்வளவு சொல்லும் பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்குது. தர்வீஸ் மைதன் காலேஜினுடைய அந்த அமைப்பில் கிட்சி ஸ்கூலுடைய ஐயா எங்களுடைய அந்த இல்லத்துக்கு அழைச்சிட்டு போய் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்த தேனி மாவட்டம் ஃபுல்லாக அறிமுகப்படுத்தினது பாளையம் கிட்சி ஸ்கூலுடைய உரிமையாளர் ஐயா அவர்கள் அந்த இல்லத்துக்கு எங்களை அழைத்து போய் ஒரு ட்ராமாவை ஏற்படுத்தி, இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் என்ற ஒரு எடுத்துரைச்சாங்க. அதன் வழியாக பாளையம் கருத்தராகத்தினுடைய அந்த காலேஜினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து மேல் மாடியில் பெண்களுக்காக ஒரு கழிவறையை பெரிய சிறப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த 70,000 ரூபாய்க்கு நான் அந்த பணியை செய்யணும், அந்த இறைவனுடைய அந்த ஒதுக்கப்பட்ட அந்த நிதியினுடையதில் 70,000 ரூபாய்க்கு செய்யணும்னு அவங்க தொடங்கினது. அவங்களவே தூண்டி அவங்களவே அதிகப்படுத்தி 8 லட்சம் ரூபாய்க்கு அந்த பணியை அமைச்சு கொடுத்தாங்க.
அது எவ்வளோ பெரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை. நாம் இருக்கும் காலமும் நாம் இல்லாத காலமும் இந்த குழந்தைகள் இல்லை, இன்னும் எந்த குழந்தைகள் வந்தாலும் பல ஆண்டுகளாக பயன்படக்கூடிய ஒரு அமைப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஒரு பெரிய கழிவறை அமைக்கும்போது இவ்வளவு பெருசு தேவையா அப்படின்னு நான் கேட்கும்போது அவருடைய சொன்ன வார்த்தை 100 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட இது நிரம்பக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அவங்களுடைய கருணை உள்ளத்தாருடைய சிந்தனையை பார்க்கும்போது அவ்வளவு வேர்ப்பு, அவ்வளவு மகிழ்ச்சி. 100 ஆண்டை பற்றி சிந்திக்கிறாங்க, நாம் அடுத்த வேலையை சிந்திக்கிறோம், அவங்க 100 ஆண்டுகளை பற்றி சிந்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதநேய கூடாரத்தில் இருந்து இந்த மன வளர்ச்சி இல்லத்தில் நீங்கள் வருகை தந்து எங்களோடு ஒன்றி உறவாடி மகிழ்ச்சி பெறுவதற்கு வருகை தந்ததிலே இந்த இமேஜ் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சார்பாகவும் சேவகரின் சார்பாகவும் நாங்கள் அனைவரும் அன்புடன் வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சி பெறுவோம். என்னவென்றால் அவர் 2018 அந்த போர் அமைத்து கொடுத்தாங்க. அப்போ இருந்து அதை சேமிக்கக்கூடிய ஒரு சிறு டேங்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட நாங்கள் முறையிட்டுருக்குறோம். அப்படிங்களா டேங்கா சரி அப்படின்ட்டே சொல்லிக்கிட்டே போயிட்டுருந்துச்சு. மதர்சாவில் கம்பத்துலேருந்து அந்த ஐயாவுங்க அவர் பேர் பினாயில் மாதம் மாதம் கொடுப்பாங்க. அவர் போகும்பொழுது இந்த சுமல் வாடை அந்த அந்த கிராஸ் பண்ணும்போது வாடை வெளியே போயிட்டுருக்கும். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி ஒரு டவுன் பஸ்ஸில் வரும்போது இமேஜ் ஸ்கூல் வந்துருச்சுரா அப்படின்னா மூக்கை பிடிச்சிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துலேருந்து இந்த இடம் கிராஸ் பண்ணுறது வரைக்கும் அந்த டாய்லெட் வாடை வெளியில் போகும். ஆனால் அவர் தான் அந்த மதரசாவுக்கு பினாயில் கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஐயா அந்த வாடைக்கு என்ன வலி, அதாவது ஒருத்தர் பசியோடு கிடக்கிறான், அவன் துடிக்கிறான், அதுக்கு என்ன வலின்றதுக்கு யாரும் இல்லை, துடிக்கிறான், அவங்களுடைய நேரத்துக்கு அங்கே போகணும், அவ்வளவுதான். இவன் பசி எப்படியும் துடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற பார்வை மத்தியில் நான் மதரசாவில் பினாயில் கொடுத்துட்ருக்கேன். இங்கே உங்களுக்கு பினாயில் தேவைப்படுதா, எவ்வளவு ஒரு மாதத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டார். ஒருவேளை இந்த பணம், அதாவது வியாபாரத்தினுடைய பார்வையில் கேட்குறாங்களோ என்னமோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்து ஐயா எங்களுக்கு தேவை நிறையா இருக்குது, ஆனால் அதுபோல் பண வசதி இல்லை, நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கொடுங்க. ஏன்னா அவரும் நம்ம வியாபாரன்ற நம்பிக்கையோடு வந்திருக்காரு அப்படின்றத. எங்களுக்கு தேவை ஒரு மாதத்துக்கு 5 லிட்ரு 50 லிட்டரு பினாயில் தேவைப்படுது, ஆனால் நீங்கள் கொடுத்தா ஒரு 5 லிட்டர் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு, இல்லைங்கய்யா நான் அங்கே பணத்துக்காகத்தான் கொடுக்குறேன், ஆனால் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், அதோட வலியை சொல்கிறேன், அதோட வலி எப்படி வருது அப்படின்றதுக்கு சொல்ல வர்றேன் இந்த இடத்துல. அப்போ அந்த பினாயில் கொடுத்து 2-3 மாதம் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு இந்த நயினார் ஐயா ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு 4 லட்ச ரூபா மதிப்பீடில் அவங்க பண்ணி கொடுத்தாங்க உடனேவும். ஆனால் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஐயா அவங்க பண்ணி கொடுத்தாங்களே, அடுத்த கட்டத்தை கேட்டிருந்தாலும் அவர் பண்ணித்தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் எங்களுக்கு மனசு கூசிச்சு. அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது நான் ஒருத்தர்கிட்ட போடியில் ஒரு ஐயா ஒரு கம்பெனிலேருந்து நாங்கள் தீபாவளிக்கு ஒரு ஃபண்டு வச்சுருக்குறோம் எங்கள் சங்கத்திலேருந்து, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த இடத்துல ஒரு போர் எங்களுக்கு வற்றாத அளவுக்கு ஒரு போர் அமைத்து கொடுத்துருக்காங்க. அதை குடிக்கிறதுல சில நேரம் சிந்தி இருக்கிறத ஓடி போய் அந்த சாக்கடையில் கிடக்கிற தண்ணியை மெத்தி குடிச்சிடுறாங்க. அது ரொம்ப குற்றுணர்வாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டேங்கு அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்றத கோரிக்கை வச்சோம். அவங்கள பார்த்தாங்க. நான் நிறையா பேர்கிட்ட ரொம்ப உணர்வுபூர்வமாக உணர்ச்சி வசமாக வேகமாக சில நேரம் பேசுவேன். என்ன பேசுவேன்னா, யார் செய்கிறாங்கன்னு பார்க்காத, யாருக்கு செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது கடைசி கட்டமாக எடுத்தோன்னே சொல்ல முடியாதுல்ல.
யாருன்னு தான் நிறைய பேர் பார்க்குறவங்க ஒதுங்கி போகிறாங்க, யாருக்கு செய்கிறாங்கன்னு பார்க்குறதில்ல. இங்கே அனைத்து பேருமே இங்கே இருக்கிறாங்க. நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. யாரெல்லாம் உனக்கு வேணுமோ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நடத்துகிறவே ஒரு சைடு, ஆனால் அங்கே பயன்படுறவங்க அனைவருமே இருக்காங்க. கிறிஸ்துவர் இருக்கார்கள், இஸ்லாமியர் இருக்கார்கள், இந்துக்களில் உன்னுடைய வரிசை இருக்கும்ல, அந்த வரிசை கூட இங்கே இருக்கு. ஆனால் அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் காயப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். அதனால் அதை பற்றி பேசிட்டு அவர் போயிட்டார். இந்த இடத்துல தான், இந்த கார்னரில் அவர் பிணையல் கொடுத்துட்டு, நாங்கள் கொடுக்குற பிணையல் உங்களுக்கு சரியாக வருதா எப்போயுமே கேட்பார். உங்களுக்கு அந்த அளவு போதுமா இல்லை அதிகப்படுத்தணுமான்னு. அவர் கொடுக்குறதே ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஐயா எங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த குற்றுணர்வு இருக்கத்தான் செய்யுது. கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம தேவையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா. அது தொடர்ந்து கொடுக்குறாங்க, ஒரு நாள் மட்டும் இல்லை. அதனால் இல்லைங்கய்யா போதுங்கய்யா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட அவரோட நண்பரோட வர்றாரு. அன்னைக்கு இந்த ஃபோட்டோவெலாம் வாட்ஸ்அப்பில் இருக்கு, காட்டுறேன். அவரோட நண்பரோடு வர்றாரு. வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த ஒரு பையன் அங்கே போய் தண்ணியை குடிச்சிட்டு இருந்தான். அந்த இறைவனுடைய சக்தி எப்படி வருதுன்னு பாருங்கள். நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பையன் அவருக்குள்ள தேங்கி கிடக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவர் சொல்கிறார், ஐயோ அந்த பையன் தண்ணியை குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாங்கய்யா இந்த மாதிரி நயினார் ஐயா வந்து ஒரு போர் அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் இதில் ஒரு குடி தண்ணீருக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினா ரொம்ப வசதியாக இருக்குன்றது சொன்னேன். போடியில் ஒரு சங்கத்திலேருந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, எங்களோட வேண்டுதலை கடிதம் மூலமாக பதிவு பண்ணோம். ஆனால் வந்து பார்த்துட்டு இப்படி போயிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்து விசாரிக்கும் பொழுது யார் நடத்துகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க அதை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னேன். அதை பக்கத்தில் அவர் சாருங்க கேட்டுட்டு போயிட்டு அங்கிட்டிருந்து ஒரு ஃபோன் மறுநாள் ஒரு 5 டேங்கு வருது, 200 லிட்டர் டேங்கு, அது எங்கே வைக்கணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், அதுக்கான கட்டுமான அமைப்பை நாங்கள் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நயினார் ஐயா வந்து நூற்றாண்டு பல காலம் நீர் ஊற்று என்றைக்கு வத்துவதில்லைல்ல, அது இந்த இடத்துல வத்த போகிறதில்லை. அப்படி ஒரு தொலைநோக்கு பல ஆண்டுகள், பல லட்ச ஆண்டுகள் கூட அந்த ஊற்று வத்தாது. அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் அதே சார்ந்தவர்கள் தான் இதை அமைக்கணும்னு இறைவனோட திட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆச்சரியம், பிரமிப்பு. உடனே ஒரு வாரத்தில் வந்து 1,18,000 ரூபா மதிப்பீட்டில் இந்த இடத்துல டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த நயினார் ஐயாட்ட போர் கேட்டிருந்ததில் அவர் போட்டு கொடுத்ததில்ல, அது சரியான முறையில் இந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்த முடியலையே அப்படின்னு குற்றுணர்வு எனக்கு நிறைய இருந்தது. ஆனால் அவர் அமைச்சு கொடுத்த பிறகு நான் இந்த குழந்தை எங்கனை திரும்பி பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு வினாடியில் ஏதாவது ஒரு டேப்பில் ஒரு தண்ணி ஒருத்தர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு நயினார் ஐயாவுடைய செயல் நான் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கேன், அவருடைய செஞ்ச சேவையை முறையாக பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்ற எனக்கு ஒரு மன நிம்மதி, அந்த நன்றியோடு நான் இருக்கிறேன். ஏன்னா அதை முடக்கி வச்சது போலேயே எனக்குள்ள ஒரு குற்றம் இருந்தது. அதை வந்து இன்றைக்கி திரும்பி பார்க்குற இடமெல்லாம் அந்த டேங்கு திரும்பி பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிள்ளை தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷம். இது மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு மனித நேயம் படைத்த இஸ்லாமிய மனிதநேய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலத்துக்கும் இந்த நிறுவனம் நன்றியுடன் இருக்கும் என்பதை இந்த உரையில் நான் தெரிந்து கொள்கின்றேன். நன்றி.